பிரசுரன் வெளிப்பாடு 21 6லேருந்து 9 வரைக்கும். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன். அப்போ தேவ வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் மேலே தாகம் இருக்க வேண்டும். அந்த தாகம் உள்ளவர்களாம் நீங்கள் ஒவ்வொரு காரணம், நீங்கள் தேவனாலே முன்குறிக்கப்பட்ட நபர்கள். பிரைஸ் தி லார்ட். அது ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். கிறிஸ்து உங்களை குறித்து சொல்கிறார். அதுக்கு அடுத்தது பாருங்க, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவரும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். இது வெளிப்பாட்டினுடைய ரகசியமாக இருந்தாலும் கூட இந்த தேவனுக்குள்ள நான் ஆதியும் அந்தமான அந்த இயேசு கிறிஸ்து நம்ம கண்டு கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு பவர் கொடுக்கப்படுகிறது. அந்த பவரை உங்ககிட்ட இருந்து எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றதுதான் உங்களுக்கு. அது நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலையுமே பயம், அவிசுவாசம், அருவருப்பானம் செய்கிறது, அது விபச்சாரம், இந்த மாதிரி பின்னாடி சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே கொடுத்து நம்மளை தேவனோட இணைய விடாமல் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்குண்டான வழி பார்ப்பான். சரி, இதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வந்தவர்கள் என்று ஆவிலே நாங்கள் உணரப்படுறதுனால இன்னொரு வகையான சோதனைகள் வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோர்வு, எதை செய்தாலும் ஒரு திருப்தி இல்லை, எதை செய்தாலும் ஒரு சக்ஸஸ் இல்லை, இதை என்ன செய்யலாம், எது செய்யலாம், சாத்தானை வெல்வதற்கு நமக்கு பலன் இருக்கா என்று சந்தேகமே வரும். ஏன்னா கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார் வெளிப்பாட்டில், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். அந்த எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு சில டேலண்ட் இருக்கணும், ஒரு சில பவர்ஸ் இருக்கணும். அந்த பவர் இருக்கா? கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு அந்த பவர் இருக்கு. லூக்கா 10:18 21 வரைக்கும், அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னல் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள், இவ்வளோ அதிகாரங்கள் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தை கண்டு ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. அந்த சோர்வை நீங்கள் முதல்ல தூரத்துக்கு வீசுங்க. எப்பொழுதும் தேவனோட உலாவிக் கொண்டிருங்கள். ஆனாலும் தேவன் உங்களை குறித்து ஒரு காரியம் சொல்கிறார். ஆகிலும் இன்னைக்கு ஒரு ஏதோ அந்நிய சக்தி ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கலாம், நீங்கள் அதை போய் எந்த நாமத்திலையும் விரட்ட முடியாது. ஆனால் செய்து பாருங்கள், கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கிறேன்னா கெட்டப்பட்டுரும். சரி, அப்போ நம்ம கிறிஸ்துவத்தில் நிறைய டிவிஷன் இருக்குது. அப்போ அந்த சாமி பேரை சொல்லி, இந்த சாமி பேரை சொல்லி, இந்த அம்மா பேரை சொல்லி, எந்த பேரை சொன்னாலும் கெட்டப்பட முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கிறேன்னா கெட்டப்பட்டுரும். இவ்வளோ பெரிய வல்லமை ஒவ்வொருவருக்குமே இருக்குது. இதனால தான் சாத்தானுக்கும் நமக்கும் ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மனிதர்களோட உள்ள யுத்தத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளை இன்று ஜெயிக்க போகிறோம். ஏன்னா சாத்தான் என்ன கிறிஸ்துவின் நாமத்தினாலே மின்னல் போல விழுகிறான். அல்லேலூயா. வசனங்கள் ஒன்று அப்படியே ஒவ்வொரு கிரியை செய்வதாக. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிய தற்கறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியதற்காக சந்தோஷப்படுங்கள். ஆமீன். பார்த்தீங்களா, தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய பவரை கொடுத்துருக்காரு. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டுட்டு, அதனால தான் இந்த பவர்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த செய்திகள்லாம் உங்களை ரீச் ஆகுது. அதுக்கு அடுத்த வசனம், அந்த வேளையில் இயேசு ஆவிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை சுவஸ்திருக்கிறேன்.
பிதான யார், கிறிஸ்துவ யார், பரிசுத்த ஆவினா யாருன்ட்டு நமக்கு தேவன் தெரிய வைத்ததுனாலே நம்ம குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம அவருக்காக நம்ம எந்த இதுலையுமே ஒரு சோர்வு வரலாமா? சோர்வே வரக்கூடாது. ஏன்னா சோர்வு சாத்தானால் பயன்படுத்தப்படக்கூடிய கடைசி ஆயுதம். அதை நம்ம கிறிஸ்துவ நாமத்தினால் இன்று முறியடிக்கிறோம். இதெல்லாம் நாம் கிறிஸ்துவ பற்றி ஃபுல்லாக எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியுமா? ஃபுல் விவரங்களும் தெரியுமா? பைபிள் ஃபுல்லாக தெரியுமா? இல்லை. அப்படி போய்கிட்டே இருக்கிறோம். ஆவியானவர் நடத்தி கொண்டே போய்கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட நமக்கு இவ்வளோ பெரிய வல்லமைலாம் எங்கே இருக்குது, ஏது இருக்குது, அதை எப்படி செயல்படுத்த முடியும்னு தெரியுதுன்னா அதை குறித்து இவங்களுக்கு வெளிப்படுத்தினாக்கா நமக்காக இயேசு பிதாட்ட சந்தோஷப்படுகிறார். சரி, இவ்வளோ பலம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாமல் ஒரு பராக்கிரமசாலியாய் மாறிக்கொள்ள வேண்டும். மத்தேயு 18:10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குள்ள தேவ தூதர்களும் பரலோகத்தில் என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தான் சொல்லப்படுது. இவங்க யாருமே சாதாரண ஆட்களில் பவர் இல்லாதவங்க அப்படி இப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணாங்க. ஏன்னா நமக்கிட்ட தேவ தூதர்கள் இருக்காங்க. அவங்க தேவனை எப்பொழுதும், அது பிதாவை எப்பொழுதும் கிறிஸ்து மூலமாக சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் இங்கே பேசிக்கொள்ளக்கூடியது அங்கே டிரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கு. நாம் இங்கே ப்ரேயரில் என்ன கேட்கமோ அது கிறிஸ்துவின் மூலமாக பிதாவிட்டிருந்து நமக்கு கிடைக்குது. அதுக்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்துழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான நாம எதை குறித்துமே நீங்கள் பயப்படக்கூடாது. ஏசாயா 55:5 இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனான கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துறது யாரு? எந்த ஒரு மனுஷனுமா? இல்லை, பைபிள் வார்த்தை, கிறிஸ்து. இது நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள்ங்கிறதுனால இந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பார். உங்கள் நாவில் கிறிஸ்துவனுடைய வார்த்தை வைக்கப்படுகிறது. அந்த வார்த்தை நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செயலாகும். அதனால தான் தேவன் யாரையும் நீங்கள் சபிக்காதீங்க, எல்லாருமே பிளஸ் பண்ணுங்க. அது யாராக இருக்கட்டும். ஒருவேளை அவங்களுக்கு காடை தெரியாமல், லாடை தெரியாமல் இருக்கலாம், ஜீசஸை தெரியாமல் இருக்கலாம். பட் கூடிய விரைவில் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். எப்படி தெரிந்து கொள்ளலாம்? உங்கள் மூலமாக தெரிந்து கொள்வார்கள். அப்பொழுது இந்த உங்கள் கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே அவர்கள் உங்களிடத்தில் ஓடி வருவார்கள். சரி, இதை நாம் இந்த இது வர்றதுக்கு முன்னாடி சாத்தானோட ஒரு யுத்தம் இருக்கு இல்லையா? அந்த யுத்தத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவின் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் எந்த ஒரு செயல்பாடுகளுமே இருந்தால் கூட அது வாய்க்காது. அது எப்படி வாய்க்காமல் போகுங்கிறதும் அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது யார் கொடுக்கப்பட்ட அதிகாரமா? இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும். அந்த ஊழியக்காரங்களுடைய நடவடிக்கைகளையோ பரிசுத்தத்திலையோ மற்றதுலையோ இல்லை. அதுக்கு அடுத்த லைனை பாருங்கள், என்னால் உண்டான கிறிஸ்துவாலே உண்டான தேவ நீதி. இதுதான் தேவ நீதி. இந்த நீதி இருக்கத்தில் நீங்கள் எதுக்கு இந்த உலகத்தை கண்டு பயப்படுறீங்க, சூழ்நிலையை கண்டு பயப்படுறீங்க, சந்தர்ப்பத்தை கண்டு பயப்படுறீங்க? காரணம், சாத்தான் யோபை போல் நம்மகிட்டையும் பெர்மிஷன் கேட்டு வந்திருப்போம். இங்கே பாருங்கள் 16வது வசனம், இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்கிறவங்களையும் நான் சிருஷ்டித்தேன். இது யார் செய்யக்கூடிய காரியம்? கர்த்தர். சாத்தான் பெர்மிஷன் கேட்குறான். அப்போ சரி, அவங்கள அழிக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பிடுங்கலாம், ஒரு சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சியை பிடுங்கலாம்,
ஒருவேளை ஏதோ ஒரு அவமானத்தை கொண்டு வரலாம், ஏதோ ஒன்று கொண்டு வந்தாலும் கூட அவன் 99.99 வரைக்கும் அவங்கள வின் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் கடைசி சேனலில் அடிபட்டு போயிடுவான். அது யாராக இருந்தாலும் சரிதான். அது சாத்தானால் பயன்படுத்த விட எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரிதான், கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அவன் ஆண்டவரே பார்த்தீங்களா, அவன் எல்லா வகையிலையும் தோற்று போயிட்டான், அதனால் இதை நீ சைன் பண்ணிடும், நான் அவனை கொண்டுட்டு போயிடுறேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு வருவான். அப்போ தேவன் என்ன செய்வார்னா, இது வாய்க்காதே போகுன்ட்டு எழுதி அவங்க கையிலே கொடுத்துருவார். அவன் ஸ்டன்னாகவே நிற்பான். இது நம்ம தேவ தூதர்கள் கூட தெரியாத ரகசியங்கள் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் தேவன் உங்களை குறித்து தான் சொல்கிறார், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருகிறார்கள். ஏன்னா நம் தேவன் நிறைய பாதையில் நம்ம பார்த்தாலும் கூட அவருக்குண்டு ஒரு பாதை இருக்குது. பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்கிறார். மனுஷன் பழி வாங்குறதுக்கும் கர்த்தர் பழி வாங்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சங்கீதம் 46 9-10, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டை முறிக்கிறார், ரதங்களையும் நெருப்பினால் சுட்டிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. இதன் பிரகாரமாக ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அது மட்டுமில்லை, தேவன் நமக்காக எழுந்தருள்வார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர். அதனால் உங்களை குறித்து தான் சொல்கிறார், தாகமாக இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, நீங்கள் செவியை சாத்தி என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்காரன நிச்சயமான கிருபையிலே உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. இந்த தாவீது யார்? அவன் எப்படி இருந்தான்? அது கோலியாத்தை அடிக்கும் பொழுது கோலியாத்து தாவீதை பார்த்து சொல்கிறான், இவன் எனக்கு சின்ன தூசி என்று சொல்கிறான். இதை அவன் பெரிய பெரிய யுத்தத்தை கண்டவன். இதே தாவீது என்ன சொல்கிறான், நான் பார்த்தாக்கையும் நல்ல ஹைட்டாக இருக்கான், நல்ல அகல பாடியும் இருக்குது, நான் ஒரு கல் விட்டாச்சுன்னா அந்த கல்லுலேயே அவன் கீழே விழுத்துருவான், ஏன்னா அந்த பலம் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறான். இதே போல தான் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் புல்லு கோப்பாய் பதரை போல காற்றை போல பறக்கடிக்கப்பட்டு போய்விடுவார்கள். நான் சாத்தான சொல்கிறேன். இந்த சாத்தானுக்கு இன்னைக்கு மின்னல் போல பேரடி. அல்லேலூயா. வசனங்கள் கிரியை செய்வதாக. ஆமென்.